வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் வியூ ஃபெடரல் மொகுல் கோயட்ஸ் லிமிடெட்னு. இந்த ஃபெடரல் மொகுல்ன்றது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னக்கா இவங்க வந்து பிஸ்டன் ரிங்ஸு, பிஸ்டன்ஸு ப்ளஸ் வேற ப்ரிசிஷன் பார்ட்ஸு, சிலிண்டர் லைனர்ஸு இதெல்லாம் பண்றாங்க. இவங்க வந்து நான் பெங்களூர்ல இருக்கும்போது எலங்கால இந்த ஃபெடரல் மொகுல்ன்ற கம்பெனி இருக்கு. நான் கூட பார்த்துருக்கேன். ரயில்வே ஃபேக்டரி பக்கத்துல வரும். ஒரு பெரிய கம்பெனி தான். ஒரு மாதிரி நல்ல கல்ச்சர்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அது இன்னைக்கு கண்ணுல தென்பட்டது. ஸ்டாக்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணேன். அதனால உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 392ல இருக்கு. லோ வந்து 373ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 666ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 622ல இருக்கு. 52 வீக் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 320ல இருக்கு. இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அரௌண்ட் 370 அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு earning 11.77, அது ஓகே, அட்ராக்டிவாக தான் இருக்கு. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னாலும் 1.54 ஓகே தான். செக்டர் பிஇ பார்த்தீங்கன்னா 35ல இருக்கு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்டாக் பிஇ வந்து செக்டர் பிஇயை விட கம்மியாகவே இருக்கு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஸ் growth நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வீக்னஸ் ஆஸ் யூஷுவல் எஃபிஐ வந்து தேர் செல்லிங் அண்ட் தேர் டேக்கிங் அவர் தேர் ப்ராஃபிட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஆர்ஓசிஇ, லோ பிஇ கம்பெனிஸ் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக போட்டிருக்காங்க. பிஇ கம்மியாக இருக்கிறதால அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அப்புறம் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா செல்லிங் வித் ஸ்ட்ராங் வால்யூம்ஸ் செல்லிங் அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போ ஈரான் இஷ்யூவால் நிறைய கம்பெனிஸ் அதனால தான் டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா, எப்போவுமே நம்ம லாங் டேர்முக்கே நம்ம ஜாஸ்தியாக பார்க்கறது உண்டு. இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ஸ்டாக் பார்க்கலாம், மீடியம் டேர்முக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது கண்ணில் தென்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சார்ட்ல நான் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ப்ரைஸு 687, 682 அந்த ரேஞ்சில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனல் பிரகாரம் ஒரு 430 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 680 to 430னாக்கா ஒரு ரூ. 50, ஒரு ₹50 ப்ராஃபிட்டுக்கு நம்ம வித்துட்டு வெளில வந்துடலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில். ப்ளஸ் ஃபண்டமெண்டலும் இது ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். எதுவும் ரொம்ப இதான கம்பெனின்னு இல்லை. ஸ்விங் தான் பண்ணணும்னு இல்லை. ஸ்விங் பண்ணுறவங்க ப்ராஃபிட் வந்ததுன்னா ஸ்விங் பண்ணலாம். இல்லை நான் வச்சுக்கிறேன் அப்படின்றனாக்கா வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டஸில் இருக்கு. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இயர் டு டேட்டு நெகட்டிவ்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக்லேயும் ப்ளஸ் ஆகிருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவர் பாயிண்ட் 383லையும், ரெசிஸ்டன்ஸ் 394 to 419ல இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 368லேருந்து 343 வரைக்கும் இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு 385க்கும் 200 டேஸ் 489. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 50-50 இருக்குது. 50% பை, 50% செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனின்னு கிடையாது, வெளியில் எல்லாருக்கும் தெரியாது. சில பேருக்கு தான் தெரியும். இந்த ஆட்டோமோட்டிவ்ல இன்ஜின் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றபடி ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. க்ரோத் எவ்ரி இயர் காமிச்சிருக்காங்க. பட் மார்ஜினலாக தான் இருக்குது. 2023, 24, 25 மார்ஜினல் க்ரோத் தான் காமிச்சிருக்காங்க. பெரிய க்ரோத் எதுவும் இல்லை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ ப்ரொமோட்டர் வந்து 74.98, ஆல்மோஸ்ட் 75% அப்படியே வச்சிருக்காங்க ப்ரொமோட்டர். அதனால ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு ஸ்டாக் மேலே. இவங்க பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா 0.54, டிசம்பரில் 0.54 வரைக்கும் வச்சுருக்காங்க. கம்மி தான். பட் என்னன்னாக்கா கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. 0.3, 0.4, 0.68 இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ ஈரான் இஷ்யூவால் இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்க வேண்டியது. பியர் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபெடரல் மொபைலில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டெட்டே கிடையாது. அது நல்ல விஷயம். மற்றதெல்லாம் பாருங்கள், ஸ்ரீராம் பிஸ்டன்ஸு, மேனன் பிஸ்டன்ஸு, ஐபி ரிங்ஸு, இது என்னது சாம்கர் பிஸ்டன்ஸு, இது எல்லாத்துலேயுமே டெட் இருக்குது. ஸோ கடன் இல்லாத கம்பெனினாக்கா உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக் தான். மாடரேட் டு ஸ்ட்ராங்குன்னே சொல்லலாம். பட் என்னக்கா ரொம்ப அளவுக்கு ஃபேமஸ் இல்லை, அதனால அப்படி போட்டிருக்கேன். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னாக்கா இவங்க டைரெக்டாக இவங்க கன்சியூமருக்கு செல் பண்ணுறது இல்லை, எல்லாமே பிஸ்னஸுக்கு தான். இப்போ உங்களுக்கு ஹோண்டா ப்ளஸ் ஹோண்டா வச்சுக்கோங்க, மாருதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, ஃபோர்ட்னே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த பிஸ்டன்ஸ் ரிங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து டிசைடட் பை அவங்க. ஸோ
அவங்க வேற காம்படிட்டர்ட்ட போயிட்டாங்க. இல்லனாக்கா அவங்க வந்து பிரைஸ் பெனிஃபிட் எவ்ரி இயர் கேட்பாங்க. நான் மெக்கானிக்கல் கம்பெனில ஒர்க் பண்றதால எனக்கு தெரியும் சப்ளை செயின்ல என்ன நடக்கும்னு. இயர் ஆன் இயர் ஆட்டோமொபைல்ல ப்ராஃபிட் கேட்பாங்க. எப்படின்னாக்கா, இப்போ ஒ ஒரு ரூ. 10க்கு ஒரு பிஸ்டன் ரிங் வாங்குறோம். ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா ரூ. 1000ன்னு வச்சுக்கோங்க. ரூ. 1000க்கு பிஸ்டன் ரிங்குனாக்கா, நெக்ஸ்ட் இயர்ல ஆ கஸ்டமர் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஒரு 5% டிஸ்கவுண்ட்ல குடுக்கணும் நீயி அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க குடுக்கும்போது ரூ. 950க்கு தான் குடுக்கணும். அந்த மாரி அவங்க ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சப்ளையர்ஸ. ஸோ அதனால சப்ளையர்ஸ் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியாது. இதே கஸ்டமருக்கு இல்லாம வெளியில இவங்க கன்சியூமர் அதாவது பப்ளிக்குக்கு இவங்க செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க நிர்ணயம் பண்றது தான் பிரைஸ். அந்த பெனிஃபிட் வந்து இங்க கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு மாடரேட்ன்னு சொல்லியிருக்கேன். பட் என்னன்னாக்கா, ஸ்டாண்டர்டான கம்பெனினாக்கா, இவங்க இல்லனாலும் ஃபோர்ட் இல்லனாலும் இன்னொரு ஆள் மாருதி, இல்ல மாருதி இல்லன்னா ஹோண்டா, ஹோண்டா இல்லனாக்கா டாடா இந்த மாரி யாராவது ஒருத்தவங்க கஸ்டமரா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. 11 பின்றது ஒண்ணும் இது இல்ல. கம்மி இல்ல. அதிகமும் இல்ல. நெக்ஸ்ட் கேன் கன்சிடர் ஃபார் ஸ்விங் ட்ரேட் வித் டார்கெட் ஆஃப் அரவுண்ட் 430. அது எதுக்காக போட்டிருக்குன்னா, இப்ப ஸ்விங்குக்கு நம்ம கன்சிடர் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்டு இது கூட நான் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். டைம் கிடைக்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ.